நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி, MBBS MD. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கிறோம். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. இப்ப நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர் டே இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன கனவு இருக்குதான் நாங்கள் கேட்குறோம். அந்த இடத்துல நின்றுட்டோம். உங்களுக்கு என்ன கனவு இருக்குங்களா? எனக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த உங்க கனவு என்னன்னு சொல்லுங்கிறவள ஒழிக்கிறது என்னுடைய கனவு. பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லுங்க. கனவு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, அதை நீங்க மறுக்கிறீங்க. இந்த அரசு செய்யற நல்ல விஷயத்தெல்லாம் மறுக்கிறீங்க நீங்க. சரியா? எங்க மேயர் பிரியா சொல்றாங்க, மந்திரி சொல்றாரு, சேகர் பாபு சொல்றாரு, சென்னை மிக சுத்தமாக முதன்மை நகரமாக இருக்குதுன்னு நீங்க மறுக்கிறீங்க. இல்ல இப்ப நான் அந்த கேட்கறது நீங்க இப்படி கேள்வியை தான் நிறைய கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்துச்சு, 4 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கல்ல. 4000 கோடி சென்னைக்குள்ள இறச்சி பேக்கேஜ், ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றோம் நாங்க. நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க. சென்னை இப்ப பலன்னு இருக்குதா? அதான் இப்ப இந்த பேக்கேஜை ஒரு நாள் நாங்க பேக்கேஜ் ஆக்கி தூர போடுறதுக்கு தான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இல்ல சாலைகள் நல்லா இல்லைங்களா? சாலையா இருக்கா சவக்குழியா இருக்கா? இப்ப நீங்க உங்களுக்கு சேட்டை தானே, வாங்க எங்கூட போவோம், வாங்க போவோம். உங்களுக்கு மனச்சான்று இருந்தா சொல்லுவீங்களா இது நல்ல சாலையாது? சொல்லுங்க, சாலையா சவக்குழியா? இல்ல அப்ப அந்த 4000 கோடி என்ன? நீங்க மழை நேரத்துல நம்ம பிள்ளையெல்லாம் அதுல அள்ளி தண்ணி எடுத்து குளிச்சதெல்லாம் தெரியாதா? உள்ள நீஞ்சி விளையாண்டதெல்லாம் காணொலியா பாக்குறது இல்ல? நீங்க கனவு கண்டோம். கனவு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, அதை நீங்க மறுக்கிறீங்க. இந்த அரசு செய்யற நல்ல விஷயத்தெல்லாம் மறுக்கிறீங்க நீங்க. சரியா? எங்க மேயர் பிரியா சொல்றாங்க, மந்திரி சொல்றாரு, சேகர் பாபு சொல்றாரு, சென்னை மிக சுத்தமாக முதன்மை நகரமாக இருக்குதுன்னு நீங்க மறுக்கிறீங்க. அது இல்லை, ஆட்சியாளர்களுடைய எப்படி சொல்றது, அறம் சார்ந்த கடமையில அது ஒன்று. எப்படின்னா, அருமையான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை நாங்கள் அதெல்லாம் சரியாக பண்ணலைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இது ஏன் நீங்கள் இப்படி எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு கேள்விங்க ஐயா. எல்லா திட்டங்களும் கிட்டத்தட்ட இந்த திமுக அரசு நிறைவேற்றி விட்டது. இப்போ உங்களுக்கு என்ன கனவு இருக்குதான்னு நாங்கள் கேட்குறோம். அந்த இடத்துல நின்றுட்டோம். உங்களுக்கு என்ன கனவு இருக்குங்களா? எனக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த உங்க கனவு என்னன்னு சொல்லுங்கிறவள ஒழிக்கிறது என்னுடைய கனவு. எனக்கு என்ன கனவு இருக்குது? எனக்கு ஒரே கனவு இவங்களை ஒழிக்கிறது தான். என்ன கனவு இருக்கு? கனவு வர்ற மாதிரியாடா என் மக்களை வச்சிருக்கீங்க நீங்க? சும்மா அது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுக்குள்ள மிக சிறப்பாக நேர்த்தியாக முதன்மை. இப்போ நீங்க இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை இங்க. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லுங்க. திமுகவுக்கு மாற்று அதிமுக துளி மாற்று சொன்னீங்கல்ல, அதனால நீங்க பாருங்க, ஒரே அணி 2 டீமா விளையாடுவாங்க. ஒரே இடத்துல தான் பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஒரே கோச் தான், ஒரே பயிற்சியாளர், ஒரே அணி தான். ஆனால் விளையாடும் போது இங்கிட்டு 7 பேர் இங்கிட்டு 7 பேர் விளையாடுவான். 2 அணியாக தெரியும். வேடிக்கையாளனா என் மக்கள் இருந்துட்டு அருமை
ஆனா ஆட்டம் முடிஞ்சவன அங்கிட்டு போய் பரிசு பொருளை 2 பேரும் ஒண்ணா பிரிச்சுக்கிட்டு இது பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு போயிடுவான். இதுதான் இந்த திமுக அதிமுக பார்ட்டி. புரியுதா? புரியுது புரியுது. அவங்களுக்குல இங்க நான் தான் சொல்றேன்ல, இவங்களுக்கெல்லாம் கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. ஒரே மாதிரி கொள்ள குச்சிட்டோம். இப்போ இந்த பாரு, இப்போ 2 பார்த்துருவோம். திமுக வந்தா ஆத்து மணலை அள்ளுவாங்க, மலையை மணலான்னு நொறுக்குவாங்க. அதிமுக வந்தா எம்சாண்டை கொண்டு வந்ததே அந்த அவங்க தான். உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. சரி, இவங்க வந்தா சாராய வியாபாரம் நடக்கும் டாஸ்மார்க்ல. அவங்க வந்தா நடக்குமா, மூடுவாங்களா? நடக்கும். இவங்க வந்தா பணியிட மாற்றுறது, பணி நியமனம், பணி உயர்வுக்கு கமிஷன் வாங்குவாங்க. அவங்க வந்தா வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க. இவங்க வாக்கு காசு கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. இவங்க சலுகை, மானியம், போனஸ், இலவசம், இதனால தான் இவங்க ஆட்சி செய்வாங்க. இதே தான் அவங்களும் தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா? தொடருவாங்க. வேற என்ன இடத்துல இவங்க இது இருக்குது? இவங்க பொள்ளாச்சி பாலியல்னா இவங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல இதுல மாறுபடுது? இது ரெண்டும் ஒண்ணா இருக்கு. வேற என்ன? நீங்க எப்படிதான் வேற ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. ஒரு அரசு வந்துங்க மக்களின் புரட்சியை, மக்களின் போராட்டத்தை, மக்களின் கிளர்ச்சியை ஆயுதம் ஏந்திய படையை வச்சு, அரச பயங்கரவாதத்தை வச்சு அழிச்சு ஒழிக்குமா? சொல்லுங்க, ஒழிக்குமா? சொந்த நாட்டு மக்கள் மீது செய்யக்கூடாதுன்னு செஞ்சது. இந்த 2 கட்சிக்கு ஏதாவது வேறுபாடு இருந்தா, நான் வந்த உடனே இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை விசாரிச்சு நியாயமான நடவடிக்கை எடுப்பேன், நீதியை நிலைநாட்டுவேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆட்சி முடிய போது நிறைவேற்றிருக்காங்களா? ப்ரமோஷன் அருணா ஜெகதீசன், நீதிபதி அருணா ஜெகதீசன் முன்னாடி 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னால் நான் தான். தமிழ்நாட்டு அரசியல் இதுலயே நான் தான். அந்த அறிக்கையை கொண்டாந்து தாக்கல் செஞ்சாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தாங்கல்ல, அது எங்க? அதன் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை எங்க? அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பணி உயர்வு கொடுத்து வெவ்வேறு இடத்துல பணியமர்த்தினீங்க. அதே அதிகாரியை உயர் பாதுகாப்புல கொண்டாந்து அந்த மாவட்டத்திலே பணியமர்த்தினீங்க. சரி, கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? நடந்த இடம் யாரோடது? செல்வி ஜெயலலிதா அவருடைய. அப்படி சொல்லாதீங்க, யாரோடது? அவங்க யாரு? செல்வி ஜெயலலிதாங்கிறவங்க யாரு? அதிமுக அரசு. அவங்க யாரு? தமிழ்நாட்டுக்கு யாரு? முன்னாள் முதலமைச்சர். முதலமைச்சர் வீடா இல்லையா? முதலமைச்சர் வீட்டுல ஒரு நொடி கூட மின்சாரம் அணையக்கூடாதுன்னு இருக்குதா இல்லையா? தனி மின்தடம் இருக்குதா இல்லையா? அதுக்கு அந்த இடத்துல 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சவன். நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லணும். அணைச்சது யாரு? உங்களுக்கு தெரியல, ஆனா ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சியில் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கொலை நடந்த 5 பேர் செத்தானா இல்லையா? செத்தான். யாரோ கொன்றுக்கானா இல்லையா? செத்தவன் தெரியுது, கொன்னவன் யாரு? கொன்னவன் எதுக்காக கொன்ன? ஒரு முதலமைச்சர் வீட்டில் போய் 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு கொலை செஞ்சிருக்கானே, எதுக்காக கொலை பண்ணான்னு அவர் ஆட்சியில் இருக்கும் போதும் கண்டுபிடிக்கல. இவர் நான் 2 மாசத்துல நிலைநாட்டுவேன்னு சொல்லணும், நிலைநாட்டல. அதை பத்தி பேசவே இல்லை. நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள என்ன கூட்டுக்கலவணித்தனம்? நீ எதனால நடவடிக்கை எடுக்கல? நீ எப்படி? பதில் இருக்கா? சரி, நீங்க இப்படி எல்லாம் பதில் இருக்கா? பதில் இருக்குது. இல்ல நான் கேக்குறேங்க. நீங்க எல்லாம் கேக்குறீங்க, சீமான் திமுகவை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு இப்ப கேக்குறீங்க. விமர்சிக்கவில்லைன்னு அப்படி ஒரு கேள்வி வருது. ஏன் வருது யோசிச்சிங்களா? விமர்சிக்கிறதுலாம் என்ன சொல்றது? வாங்க பாட்டு கச்சேரி நடத்துறது, வாங்க கச்சேரி நடக்குது, விமர்சன கச்சேரின்னு கேள்வி தினம் தான் எடுத்துக்கிட்டு இருக்க. நீ உனக்கு தேவைன்னா, நீ உனக்கு கருத்து இல்லை, அரசியல் இல்லை, அதனால பிஜேபியை எங்களவுக்கு பாரதிய ஜனதா RSS கோட்பாடுகளை எதிர்த்தவனா இருக்கானா? உனக்கு இஸ்லாமியங்கிறவன் என் பக்கம் ஓட்டு போட்டக்கூடாது, என்னை நீ வேற எதுவும் சொல்ல முடியாது. வேற எதுவும் அவ்வளவு ஊழல் செஞ்சிட்டாரு, முறையற்ற நிர்வாகம் செஞ்சிட்டாரு, கோடி அப்படி சொல்ல முடியாது. என்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. என் அரசியலை நீ எதிர்கொள்ள முடியல. அப்ப நீ என்ன பண்ணுவான்னா அவதூறு எடுக்கிற. அவதூறு எடுத்தோன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர் அவன் பின்னாடி போயிட்டான்னா 15 விழுக்காட்டுல தான் உங்க அடித்தளம் இருக்கு. அதுல பாதியை பிரிச்சுட்டேன்னா நீ சரிஞ்சிருவ. அதனால என்னென்ன பண்ற? பிஜேபி, பிடிங்கிற, RSS கைக்கூலின்ற என்னென்னத்தையும் சொல்லிதான் பாக்குற. நீ சொல்ற. சரி, நீ எவ்வளவு காலத்துக்குன்னு நம்மளை விட்டுறோம். இப்படி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கிறோம். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. பொதுத்தளத்துக்கு வரும்போது நீங்க முன்வைக்கிற கோட்பாட்டை எந்த கேள்வியிலும் நீங்க வைக்கிறது சரின்னு ஆயிருது. சரி, நீ என்ன யாரு தமிழன் எல்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான்? யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. நீ யார் தமிழர்னோட தெரியாம தமிழ்நாட்டுல நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அதானே பிரச்சனைங்க. அப்போ இவன் எல்லாம் பேசுவான். இப்ப என்ன நமக்கு வருதுன்னா, இந்த இடத்துல இந்த விமர்சனம்ங்கிறது தம்பி ஒரு கொள்கையை கோட்பாட்டை வைக்கிறார். தம்பி வேற, அண்ணன் வேற. அது
உறவு தனி, அண்ணன் தம்பி உறவு வேறு. அரசியல் வரும்போது நீங்க சமூகத்துக்கு முன்னாடி ஒரு வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகம் எழுச்சி வரணும்னு நாங்க போராடிக்கிட்டு மொழி சிதைஞ்சிருச்சு, கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிருச்சு, வழிபாடு அழிஞ்சிருச்சு, தொன்று தொட்ட வேளாண்மை அழிஞ்சிருச்சு, விதையவே தொலைச்சிட்டோம், எதுங்க இன அடையாளங்கள்லாம் மறைக்கப்பட்டுருச்சு, தாய் நிலத்திலே உரிமை இழந்து அடிமையா நிற்கிறோம், அரசியல் அதிகார வலிமை இல்லை, என்ன செய்யறது தெரியாத திக்கட்டு 1500 கையேந்திர ஒரு பிச்சைக்கார நிலைக்கு போயிடுச்சடா நம்ம இனம்னு வரும்போது ஒரு புதுசா ஒரு அரசியல் ஆற்றல என் தம்பி ஆரம்பிக்கிறார். அது அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் கருத்து சொல்லணும், நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப நாம என்ன சொல்றோம், சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு சொல்றாப்ல. சரி, மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு சொல்லும்போது அங்க அடிப்படை பிழையார். ஏன்னா உலகத்தில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களும் மொழியிலிருந்தான் தன் அரசியலை பிரசவிக்குது. மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள், அது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, அது உலகம் பூரா வரலாறு தான். அப்ப அந்த இடத்துல அந்த பதிவு தவறாரு. மொழி வழி மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்றால் தம்பிக்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, நீ ஏப்ப தமிழக வெற்றி கழகம் வைக்கிற, அகில உலக வெற்றி கழகம் வச்சுட்டு போயிடலாமே. அப்ப தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தேவையில்லையே. மொழி இனம்னு பிரிப்பா உங்களுக்கு கேரளாவிலேயே ரசிகர் இருக்காங்க, கர்நாடகாவில் ரசிகர் இருக்காங்க, ஆந்திராவில், நீ கேரளாவில் தொடங்கிடலாமே. அந்த கேள்வி உடனே வருதுல்ல. அப்ப தமிழக அப்படின்னு வரும்போது இந்த மண்ணின் மக்களின் விரும்பும்போது மொழி இனம் அதான முதல்ல வருது. அப்ப அதை பிரிப்பார்கள்னு சொல்லக்கூடாது. அப்படி பிரிச்சா மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேள்வி வருதா வராதா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ஏற்கிறோம்னா அப்ப மொழி இனம் என்று பிரிப்பார்கள் பேசக்கூடாதுல்ல. அப்ப அந்த கோட்பாடு தப்பா இருக்கா இல்லையா? சரி, மதச்சார்பற்ற சமூக நீதினு ஒரு கோட்பாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. சமூக நீதி மதத்தின் அடிப்படையில கொண்டு வரப்பட்டது இல்லைங்கிறது ஒரு அடிப்படை. சமூக நீதி இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடப்பகிர்வு எதுக்கு வருது? சம பங்குங்கிறதே எங்க பாட்டன் அயோத்திதாசரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எதுக்குறாங்க. காரணம் சம பங்குன்னா, நீ மாளிகையில பல ஆண்டுகளா குடியிருக்கிறா, நான் மண்குடிசையில குடியிருக்கேன். நீ பல 100 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்படாம கல்வி கற்ற அறிவார்ந்தவனா இருக்க, அரசு பணிகள்ல இருக்க. நான் பல 100 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்டு பள்ளிக்கூட வாசலே மிதிக்க முடியாம இருக்கேன். அப்ப 2 பேருக்கும் சம பங்குங்கிறது சரியா வராது. உரிய பங்கு கொடுக்கணும். உரிய பங்கு, சம பங்கு வேற, உரிய பங்கு வேற. ஆமா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. என் கேள்விக்கு நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். இதை எனக்கு முன்னாடி என் பாட்டனும் அண்ணல் அம்பேத்கர் யோசித்து சொல்லியிருக்காங்க. நான் கேட்கறது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். இப்ப நீங்க இப்படி பாருங்களேன். இப்ப 100 நாள் வேலைக்கு அம்மா போகுது வச்சுக்கிறோம். அம்மா வந்து உப்புக்கு ஊறுகாய்க்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு தயிருக்கு மோருக்கு வெண்ணெய்க்கெல்லாம் வரி கட்டுதுல்ல அம்மா கட்டுற 100 நாள் வேலைக்கு போற அம்மா. அதே தான் அதானி அம்பானி மனைவியும் கட்டுறாங்க. சரி, இப்ப வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா? இல்ல. அப்போ இப்ப சம பங்குங்கிறது எவ்வளவு தப்பா இருக்கு? சம உரிமைன்னு வரணும். உரிய உரிமைன்னு வரணும். சம உரிமை பேசக்கூடாது, உரிய உரிமைன்னு வரணும். அப்ப அந்த உரிய உரிமையில எதுக்கு வருதுன்னா, எதன் பொருட்டு, எந்த சாதியின் பொருட்டு என்னை இழிவுபடுத்தி தாழ்ந்த மகன் இழிமகன் இவன் இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இந்த குளத்தில் குடிக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது என்று கல்வி மறுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் புறக்கணிக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இதெல்லாம் எனக்கு தரணும்னு போராடி பெற்ற உரிமை சமூக நீதி. புரியுதா? அப்ப இங்க மதம் எங்க வந்தது? இல்ல. இப்ப மதம் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏன் நாங்க எதுக்குறோம்? பொருளாதார ஏற்றதாலும் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமானும் என் உடன் பிறந்தான் ஏகலைவன் நாளைக்கு அதானி அம்பானி ஆயிரலாம். ஆனா இன்னைக்கு நான் பறையேன், இன்னைக்கு நான் தாழ்த்தப்பட்ட இழிமகன் நீ வச்சிருக்க. ஆனால் நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடியல. அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தான் ஆனாலும் பொருளாதாரத்தில் எவ்வளவு மேம்பட்டாலும் என் மேல சுமத்தப்பட்ட இழிவு போகலைன்னா பொருளாதார மேம்பாடு சரி வரல, அந்த வளர்ச்சி இதில். அப்ப பொருளாதார அடிப்படையில இந்த கோலத்துக்குள்ள குளிக்க கூடாது சீமானது ஏழைங்கிறதுக்காக இல்ல, இந்த தெருவில் நான் நடக்கக்கூடாது ஏழைங்கிறதுக்காக இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துல வந்து அவன் படிக்க கூடாது, இந்த பையெல்லாம் கல்வி படிக்க கூடாதுன்னு நான் ஏழைங்கிறதுக்காக இல்ல. நான் தாழ்த்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் தான், தாழ்ந்தவங்கிறது இல்ல. ஆனா இழிமகன் இந்த சாதிய இழிவை சுமத்தி என்னை கீழே வீழ்த்தின. அப்ப அதுல இருந்து நான் மேல எழுறதுக்கு என்ன சொல்லி, எதன் பொருட்டு வீழ்த்தினியோ அதன் பொருட்டே குடுறா அப்படிங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இது. உரிய உரிமை, உரிமை இந்த சமூக நீதி, இந்த சமூக பிரதிநிதித்துவம், இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம். இதுல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது? இப்ப நான் வந்து இந்து மதத்தில் இருக்கேன், நான் இப்ப வந்து தேவரா இருக்கேன், நான் கோணாரா இருக்கேன், நான் கவுண்டரா இருக்கேன். இப்ப எனக்கு பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையா? வகுப்பாரி இருக்கு.
அப்புறம் மதத்தில் இல்லை மதவாரி இல்லைங்கிறீங்களே, நான் இந்து மதத்தில் இருக்கேன், நான் இஸ்லாத்தில் இருக்கேன், எனக்கு இஸ்லாமிய மக்களுக்கு வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எப்படி மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கே வரும்? இஸ்லாமியங்கிறவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையாங்க? இருக்கு உள்ள வருதுங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாடு தப்பா இருக்குல்ல? தப்பா இருக்கு. சரி, அப்ப அது யாருப்பா அவனுக்கு எழுதி கொடுக்குறது? இதெல்லாம் ஏன் இப்படி பேசுறான்னு கேட்டா, ஒரு அண்ணன் தம்பிக்கு அக்கறையா கேள்வி எழுப்புனா இதை விமர்சனம் பண்ண பேசுனீங்கன்னா அப்படி ஏன் முன்னாடி இருக்கிறவன் வாத்தியார் கேள்வி கேட்டா பதில் தான், என்ன வாத்தியார் நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா இப்படி? உனக்கு முன்னாடி களத்தில் நிற்கிற அண்ணன் கேட்குறேன், ஏப்பா அது தப்பா இருக்குப்பா, இது எப்படிப்பா இப்போ வகுப்பு இப்படி இடஒதுக்கீடு இப்படி வரலையப்பா, இடப்பகிர்வு இப்படி வரலையே, மதச்சார்பற்ற சமூக நீதினு உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அப்போ இஸ்லாமிய இருக்கிற எனக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? அதில் இடப்பகிர்வு இருக்கா இல்லையா? சமூக நீதி இல்லை, சாதி ஒழிப்பு இல்லைன்றீங்க. இன்னைக்கு சீமான் இப்படி சொல்ல கேட்டுருங்க. பாப்பா ராஜாஜி 12 விழுக்காடு அவரோட கூட்டணி வச்சு தானே நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்க. ஆமா, அப்பா சங்கியா இல்லாம எங்க சிங்கியாச்சா சொங்கியாச்சா? என்ன ஒன்றும் பேசல. நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி, MBBS MD.